நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமைகள் நடக்கும்போது, நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று போராடுதல். கவனிங்க, ஏற்றுக்கொள்ளுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில் நடுவில் சோர்ந்து போகாம இருக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஏற்றுக்கொள்ளுதல். போராடுறது என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலை அல்ல, வேற ஒரு வெற்றியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் போராடுறது. ஹலோ, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நடக்காத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது, இந்த ரெண்டு அபிஷேகமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியம். ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று இது ரெண்டுமே எதிர்முறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் போராடுதலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா திரும்ப சொல்றேன், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த விஷயத்துல துக்கப்படாம இருக்கிறது, அது நம்மளை எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கும்போது நீங்க உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்தா, அதன் நிமித்தம் வருகிற அதன் நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டக்கூடாது. பரவாயில்ல, ரைட்டு அப்படின்னு. அதுதான் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு அபிஷேகமுமே அவனுக்குள்ள இருக்கும் பாருங்களேன். அவன் எதிர்பார்க்கல இப்படி அந்நிய தேசத்துல அடிமையாக விற்கப்படுவான் என்று எதிர்பார்க்கல. அவனுடைய தலையின் மேல இப்படி ஒரு பழி சொல் வைக்கப்படும்னு அவன் எதிர்பார்க்கல. இப்போ ரெண்டுமே அவனுக்கு வைக்கப்படுது. இப்போ ஒண்ணு என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு விரோதமாய் ஒரு பழி சொல்லும் போது, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, சிலர் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரும்போது தூக்குமாடி செத்துருப்பாங்க. சந்தோஷமாவே நம்மளால இருக்க முடியாது. இவ்வளவு நல்லா பரிசுத்தவானா நடந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேரா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையா, நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் நல்லா துணி உடுக்க மாட்டேன், நான் நல்லா வேலை செய்ய மாட்டேன், நம்மளை நாமே ஒதுக்கி ஒரு இடத்துல மன வருத்தத்தோட போய் உட்கார்ந்துருவோம். ஆனா யோசேப்பு அந்த சூழ்நிலை என்ன பண்ணா, ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதுனால அன்றாட அவன் வாழ்க்கையிலே இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் அவன் என்ன பண்ணல, இழக்கல. சாப்பிட்டானா, வேலை செஞ்சானா, எல்லாமே நடக்குது. இன்னொன்னு அவன் மனசுல இன்னொன்னு வருது, நம்ம இந்த இடத்திற்குரியவர்களா அல்ல, நான் இந்த சிறைச்சாலையில உட்காரக்கூடியவன் அல்ல, எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இன்னொரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான் அப்படின்னா, போராடுறான். பாருங்களேன், போராடுறான். இல்ல, இந்த சிறைச்சாலையில நம்ம நல்ல ஒரு பேர் எடுக்கணும், இங்க தலைவனாகணும், அந்த அபிஷேகம் தான் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. ரெண்டு பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, ஒருத்தனை பார்த்து, நீ ராஜா கிட்ட போகும்போது கண்டிப்பா நீ என்ன பண்ணு, நீ என்ன நினைச்சுக்கோ, இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, இது ரெண்டுக்காகவும் உங்க எல்லாருக்கும் வேணும், உங்க பிள்ளைகளுக்கும் இது வேணும், வேற எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களை அவ்வளவு சீக்கிரமா யாருமே உங்களை அழிவுக்கும் பாதையில் உங்களை கொண்டு போகவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் புரிஞ்சுக்குங்க, கவனமா புரிஞ்சுக்குங்க. ஏற்றுக்கொள்ளுதல் என்கிறது அந்த சூழ்நிலையை அப்படியே வச்சுட்டு ஓட்டுறது கிடையாது. சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, என் தலையெழுத்து இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் கடவுள் நியமிச்சிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்னதான்? இதுக்கு பேர் ஏற்றுக்கொள்ளுதல் தான். எனக்கு இவ்வளவுதான் நியமிச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டுட்டு நீங்க போராடுறதை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒரு பக்கத்துல ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொரு பக்கத்துல என்ன பண்ணணும்னா, இல்ல, எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டார், நான் போராடுவேன், எனக்கு அவர் தருவார், என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், எனக்கு இந்த சூழ்நிலை மாறும், என் தலையை நிமிர பண்ணுவார், என்னை அங்கீகரிப்பார், எனக்குரியதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அது வரையிலும் என் போராட்டத்தை நான் நிறுத்த போவது இல்லை. ஒரு நாள் ஆகிலும் ஒரு நாள் அந்த வாழ்வை நான் பார்ப்பேன், அந்த வெற்றியை நான் பார்ப்பேன். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. போராடுகிறதுலையும் சோர்ந்து போகக்கூடாது, ஏற்றுக்கொள்ளுதலையும் சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதற்காக ஜெபிப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா. நீங்க மோசே குறித்து வேதம் சொல்லுது,
மோசே வந்து ஒண்ணுல கரெக்டா இருப்பார். என்ன பண்ணுவார் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே ஈப்திலிருந்து துரத்தப்பட்டு இப்ப மீதியான் தேசத்துல இருக்கும்போது அங்கேக்கும் இங்கேக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கவனிங்க, அவன் வந்து எகிப்துல இருக்கும்போது அவன் வந்து ராஜாவுக்கு அடுத்தபடி, அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அவன் தங்குற இடம், அவனுக்கு இருக்கிற மதிப்பு எல்லாமே ரொம்ப வசதியானது. ஆனா இப்ப மீதியான் தேசத்துல வந்து கருத்து போய் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சு ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலைமை. ஆனா ஏற்றுக்கொண்டான். சரி பரவாயில்ல, நமக்கு இவ்வளவுதான் விதிச்சது, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், நம்ம ஒரு நாள் நல்லா இருந்தோம், இன்னைக்கு கஷ்டப்படுறோம், ஏற்றுக்கொண்டான். ஆனா மோசே என்ன பண்ணல தெரியுமா? போராடல. திரும்பி நான் நல்லா வரணும், திரும்பி அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கணும், திரும்பி சாட்சியா நிற்கணும் அப்படின்றத அந்த போராட்டமே இல்லை. ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர். ஏன்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறத அவன் என்ன பண்ணானாமா? தெரிந்து கொண்டான். பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னை சுத்தி அத்தனை பாவம் இருக்குது, அந்த பாவத்தை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அத்தனையும் நடந்ததற்கு பிற்பாடும் கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்ந்த அந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவரே அவனை அந்த சூழ்நிலைக்குள்ளாக அனுப்பினதுனால அவன் போராடலைன்னா கூட அவனுக்காக யார் போராடினா? கர்த்தர் போராடினா. சிலது இப்படி நடக்கும். நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, நீங்க யாருக்குமே தீமை செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா ஆண்டவரே உங்களை சோதிப்பார். இந்த மோசே மாதிரி கர்த்தரே உங்களை சோதிப்பார். ஆனா ஆண்டவருடைய சோதனையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. சரி பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தோம், இப்ப இல்லைன்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க போராடலைன்னா கூட நீங்க ஒரு நாள் ஆண்டவருக்காக காண்பித்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் மறக்காம உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் போராடுவார். நீங்க அப்படி உடஞ்சு போய் கிடக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்க மனசு இது கஷ்டமா இருக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்க அதை ஏத்துக்குவீங்க, நீங்க அதை அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உங்களுக்காக கர்த்தர் கிரியை செஞ்சுட்டே இருப்பாரு, உங்களுக்காக வழிய. இது யார் அப்படின்னா ஆண்டவருடைய அழைப்பின் நிமித்தம், ஆண்டவருடைய நடத்துதல் நிமித்தம் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இப்படி நடக்கும். நீங்க வேண்டான்னு நினைச்சாலும், நீங்க உதறி தள்ளினாலும், நீங்க போக மாட்டேன்னாலும் ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை கொண்டு போய் நிறுத்துவார், உங்களை அங்கீகரிப்பார். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவருக்கு செய்ததை கர்த்தர் மறக்கவே மாட்டார், அதற்கு பலன் தருவார். இப்ப மோசைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொண்டுட்டாரு, ஆனா போராடல. ஆனா இதனுடைய ஒரு பெரிய விளைவு இருக்கு. என்ன அப்படின்னா ஆண்டவர் கூப்பிடுறாரு, சரிப்பா வா, உன்னை நான் திரும்ப அழைக்கிறேன், நீ போராடலைன்னா கூட நான் உனக்காக போராடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை லீடர் ஆக்குறேன். ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த வெறுப்பின் நிமித்தமா ஏற்றுக்கொள்கிறது அப்படி இருக்குல்ல. சரி ஓகே, சில பிள்ளைகள் கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் இந்த பிள்ளைகளால் ஒன்றை செலக்ட் பண்ணவும் முடியாது, அம்மா அப்பாட்ட விருப்பத்தை சொல்லவே முடியாது. ஆனாலும் வலுக்கட்டாயமாக சரி என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்கிறது மாதிரி இந்த இடத்துல நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ தான் போகணும். வேற வழியே இல்லாமல் ஆண்டவருக்கு பின்னாடி இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி அதே சூழ்நிலை இருக்கலாம். எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வேற வழியே இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அதே இடத்துல ஆண்டவர் ரொம்ப நாள் அங்கே கண்டிப்பாக உங்களை உட்கார வைக்க மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் மிகவும் நீதி உள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவனுடைய பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன். கண்டிப்பாக மோசே கேட்காட்டாலும் கிரியை செய்த கர்த்தர், நீங்க ஜெபிக்காட்டா கூட அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்றதற்கு கர்த்தர் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இப்ப இவன் போராடவே இல்லை, ஆனா ஆண்டவரே போராடி அவன்கிட்ட கொண்டு நீ வா அப்படின்னாரு. இவன் வெறுப்பு வேண்டாம், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. ஆனா வேதம் சொல்லுது, கானான் தேசத்துக்குள்ள அவனால போகவே முடியல. அப்போ ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சில காரியத்திற்காக
நீங்கள் அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராடலை அப்படின்னா, ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தால் கூட நீங்கள் மனசு விட்டதன் காரணமாய் கர்த்தர் உங்களுக்கு சில நேரத்தில் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மனசு விட்டு இந்த வெறுப்போட ஒரு முடிவெடுத்து இதுதான் என் வாழ்க்கைன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே நிர்ணயித்திடவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சிலருக்கு சில சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது இந்த மனசு விட்டுட்டு அவங்க அதுக்கு மேல ஒரு முடிவு எடுப்பாங்க பாருங்களேன். அவ்வளவுதான், அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க பாருங்களேன். இனி இதுக்கு அது மனசுக்குள்ள இருக்கிற கசப்பா இருக்கலாம், மனசுக்குள்ள இருக்கிற வருத்தமா இருக்கலாம். அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மனைவி இறந்து போகிறார்கள். கணவனாருக்கு நிறைய சொத்து இருக்குது. மனைவி இறந்து போகிறதுக்கு முன்பாக அந்த கணவனார் குடிக்கவே மாட்டாரு. ஆனா மனைவி இறந்து போனதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினைச்சு குடிச்சு 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 தன்னுடைய சொத்தை எல்லாத்தையுமே அழிச்சு அந்த குடியினாலேயே அந்த மனுஷன் செத்து போனார். இது ஏன் அப்படின்னா, மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விரக்தினால தங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிறதுக்கு மறுக்கிற ஜனம். உங்க கணவனார் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்க மனைவி உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். சில மனைவிகள் நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த சிஸ்டர்ஸுக்கு பொதுவா என்ன அப்படின்னா, நேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சிலர் உயிரை கொடுத்து நேசிப்பாங்க. எப்படி? அப்படியே உயிரை ஆண்டவரெல்லாம் அடுத்துதான். ஃபர்ஸ்ட் யார் தான்? ஃபர்ஸ்ட் கணவனார் இல்ல யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க பேர்ல ஜீவனையே கொடுத்துருவாங்க. கண்ணு எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான். நான் நேசிட்டேன். ஆனா தான் நேசித்த அந்த நபரிடத்திலிருந்து ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க இவங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு இவங்க ஒரு முடிவெடுப்பாங்க பாருங்களேன். இனி நான் சாகிற வரைக்கும் உன் பின்னாடி வரமாட்டாயா, உன்னை தொடமாட்டாயா, உங்ககிட்ட பேச மாட்டாயா. ஆனா செய்கிறது எல்லாமே துணி துவச்சு போட்டுருவாங்க, சாப்பாடு ஆக்கிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? என் மனசுல இருந்து உன்னை எடுத்து போட்டேயா. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அந்த சூழ்நிலை தான் இருப்பீங்க போல தெரியுது, எனக்கு தெரியல. என் மனசை விட்டுட்டையா, என் மனசை எடுத்து போட்டையா. இது வெறும் கணவன் மனைவி மட்டும் கிடையாது. சமுதாயத்தில் உலகத்தில் சில விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டா நடக்கும்போது நம்ம அவ்வளவு நேசமாய் அவ்வளவு காரியமாய் அந்த காரியத்தை வேகமா நம்ம தரிசனத்தோட செய்யும் போது திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான காரியம் வரும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. என்ன பொறுத்த அளவில் அந்த குடிகாரனும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். ஹலோ, அந்த குடிகாரன் மனசுல தான் நினைக்கிறது நடக்கலைன்றதுக்காக குடிச்சு குடிச்சு செத்துட்டான். நீங்க உங்க வாழ்க்கையில அது நடக்கலைன்றதுக்காக மனசு வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ணாம போய் சேர போறீங்க. அப்போ அந்த குடிகாரனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, இல்லவே இல்லை. போராடுகிறது அப்படின்றது ஒருத்தர் எதிரும் வந்துட்டாரு, ஒன்று நான் நினைச்சது மாதிரி நடக்கல, ஒருத்தங்க என்ன காயப்படுத்திட்டாங்க, அதனால என் தரிசனம் சாகடிக்கப்படுமானால் நிச்சயமாய் நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. உங்களுக்கு ஒரு வழி, ஆனா பிரசங்கம் பண்ற எனக்கு நிறைய வழி வந்திருக்கு. இந்த மாதிரி அது கொடுமையானது. நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யோசிச்சு நம்ம அதற்கான வழிகளை எல்லாம் கொண்டு அவ்வளவு அழகா பின்தொடர்ந்து நம்ம நினைக்கிறது நடக்கல, நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும்போது நிறைய பேருடைய மனசுல என்னத்துக்கு யாருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ளே வருமானால் நான் நம்புறேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க யாரும் பயன்படுத்தவே முடியாது. யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கலாம், பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்குமே இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் பாஸ்டர்.
என்னுடைய தரிசனத்தை நான் புதைச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். என் வாழ்க்கை நான் வெறுத்துட்டேன், நான் விட்டுட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குது? நான் சுத்தமா மறந்துட்டேன். நான் இப்ப நானா இல்ல. நான் ஏன் பாஸ்டர் பாடுபடணும்? நான் ஏன் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? நான் ஒருத்தியா எதுக்கு பாஸ்டர் போராடணும்? நான் எதுக்கு மன்னிக்கணும்? நான் எதுக்கு அவருக்கு நேசம் காமிக்கணும்? நான் எதுக்கு சமைச்சு போடணும்? நான் எதுக்கு உருகி உருகி நான் வந்து நேசிக்கணும்? எனக்கு போதும், எனக்கு போதும். அவங்க தந்த பரிசு போதும், எனக்கு அவங்க தந்த எல்லாம் போதும். நல்லா கவனிங்க. இப்படி மனசுல யாராவது நினைப்பீர்களே ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர்கள் மூலமாய் ஆண்டவர் ஒரு பாடத்தை மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே தவிர உங்க தரிசனத்துக்கு முற்றுப்புள்ளிய வைக்கிறது ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்முடைய தரிசனத்திற்கு, நம்முடைய போராட்டத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு எதுவும் யாரும் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் போராடணும். நான் போராடணும். என் குடும்பத்திற்காக நான் போராடணும். என் கணவனாருக்காக நான் போராடணும். ஒரு வளர்ச்சியை பார்க்கிற வரைக்கும் நான் போராடணும். ஒரு வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் போராடணும். இதிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எனக்குள்ள அந்த போராடுகிற அபிஷேகத்தை எனக்குள்ள கர்த்தர் எரிக்காம. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேண்டும். நெகேமியா அலங்கத்தை கட்டணுன்ற ஒரு பெரிய தரிசனத்தோட தான் செஞ்சிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு ராஜாவினிடத்துல போய் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைச்சு ராஜா சொல்றாரு, நீ என்ன, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லி அவனுக்கு நல்ல கடிதங்களை கொடுத்து தன்னுடைய பட்டணத்துக்கு அனுப்புறாரு. இவர் ஆல்ரெடி இவங்க செட்டில்டு. யாரு? நெகேமியா அலங்கத்தை கட்ட போகிற நெகேமியா ஏற்கனவே அவர் வந்து நல்லதா இருக்கிறாரு. அவருக்கு இந்த வேலை வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய முன்னோர்கள் தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவு தான் கஷ்டப்படுறாங்களே தவிர இவனுக்கு நல்ல வேலை. அவன் பான பாத்திரக்காரன், ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன், அந்நிய நாட்டில் ரொம்ப அழகா செட்டில் ஆகி நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆண்டவர் ஒரு தீ பொரிய கத்தர் வைக்கிறாரு. இல்ல, நீ தரிசனத்துக்காக நிக்க வேண்டியவன், நீ போ, உன் மூலமாய் அலங்கம் கட்டப்படும். இப்ப ராஜா கிட்ட கேட்ட உடனே எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இவனுக்காக வரல, யாருக்காக வர்றாரு? அங்க இருக்கிற ஜனங்களுக்காக வர்றாரு. இப்ப வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாரும் கட்டலாம் 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 அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இப்படி நிறைய பேர் அவனுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டார். சரி பரவாயில்ல, சன்பல்லாத்து பக்கத்து ஊருக்காரன், தொபியா பக்கத்து ஊருக்காரன், கேஷேமும் பக்கத்து ஊருக்காரன், பிரச்சனை இல்லை, இவனுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது நல்லா இல்லை, எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டாரு. ஆனா இப்ப கடைசியா அவருக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? யாருக்காக அந்த அலங்கத்தை கட்ட வந்தாரோ, யார் நாங்க உங்க கூட கடைசி வரைக்கும் நின்று இந்த அலங்கத்தை கட்டுவோன்னு தங்களுடைய கைகளை கொடுத்தாங்களோ அவங்க சட்டியையும் கரண்டியையும் மம்மட்டியையும் பிக்காசையும் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். யாருக்காக பாடுபடுறோமோ, யாரை நேசிக்கிறோமோ, யாருக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவர்களுக்கே அந்த தரிசனம் இல்லை, அவர்களுக்கே அந்த விருப்பம் இல்லை, அவர்களே சரியா இல்லை, அவர்களே நம்மளை நேசிக்கல, அவர்களே நம்முடைய பிரயாசத்தை பெருசா எடுக்கல அப்படின்னு தெரியும் போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு என்ன வந்து போச்சு, எனக்கு என்ன வந்து போயிடுச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளா இருந்தா நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஆனா நெகேமியா என்கிற ஒரு தலைவன் சோர்ந்து போய் இருக்கிற விட்டுட்டு போன அந்த ஜனங்களை திரும்பவும் சந்தித்து அந்த இடத்துல அவன் கோபப்படவே இல்லை. திரும்ப ஜனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி, இல்லை மண்மேடுகள் காலியா இருக்கிறத குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பெலன் தருவாரு சொல்லி சொல்லி திரும்பவும் அவங்கள ஒன்று சேர்த்து அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுற வரைக்கும் அந்த நெகேமியா போராடினார். இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை தரணும்.
நெகேமியாவினுடைய அபிஷேகத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தரணும். நீங்க தரிசனத்திற்காக போராடும் போது, நீங்க ஒரு வெற்றிக்காக போராடும் போது, பாஸ்டர் என்னை தட்டி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், என் கூட அவங்க நிக்காட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், என்ன அசுத்தமா பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, என்ன அப்படியாவது அவங்க பண்ணிடட்டுமே, ஆனா என் கூட நிக்கிறது எனக்கு பெருசா தெரியல, ஆனா என்ன இவ்வளவு பேசுறாங்களே, என்னை இவ்வளவு வருத்தப்படுத்துறாங்களோ, என்னமோ நான் அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி, இல்லை நான் அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி, நான் என்னமோ எனக்காக பாடுபடுறது மாதிரி. நான் யாருக்காக? இந்த முழு குடும்பத்துக்காக தானே பாஸ்டர் பாடுபடுறேன். நான் இங்கே எல்லாருக்காகவும் தானே பாஸ்டர் நிற்கிறேன். நான் என்னமோ எனக்காக கட்டுறது மாதிரி நினச்சிக்கிறாங்க, எனக்காக பண்ணுறது மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால சுத்தமாக என் மனசை விட்டுட்டேன் அப்படின்னு இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் போராடுகிறத நீங்கள் நிறுத்தியிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு. மகளே, நீ நெகேமியாவின் ஆவி உடையவள். மகனே, நீ நெகேமியாவின் ஆவி உடையவன். இல்லை, எத்தனை பேருடைய கை உனக்கு எதிராக இருந்தாலும் நீ நெகேமியாவினுடைய அபிஷேகத்தில் இருக்கிறதுனால நீ மட்டும்தான் போராடணும், நீ மட்டும்தான் தொடர்ந்து போகணும், நீ மட்டும்தான் அவர்களை எல்லாரையும் ஒன்று கூட்டணும், நீ மட்டும்தான் அந்த காரியத்திற்காக நிற்கணும், நீ தான் முழங்காலில் நிற்கணும். அவர்கள் ஒருவேளை உன்னுடைய தீமையில உன் கூட நிக்காட்டாலும் உன் நன்மையில அவங்க உன் கூட நிற்பாங்க. அது உனக்கு தோல்வி அல்ல, அது உனக்கு வெற்றி. அதுதான் உங்களுக்கு வெற்றி. அந்த அபிஷேகத்தை இப்போ கரங்களை தட்டி ஆசைப்படும் போதே, ஜெபிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. கர்த்தர் நிறைய பேருக்கு தர்றாரு. அப்படிப்பட்ட சோர்ந்து போன இருதயத்திற்கு இந்த உபவாச நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே வித்தலர போதல ரத்தனர விடமாட்ட விடமாட்ட யாக்கோப போல விடவே மாட்டேன் சொல்லுவோம், விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல விடவே மாட்டேன். ஆமென். உங்க மனசுல ஒண்ணு நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். நம்ம கூட நிற்கிற 90% பேர் நம்முடைய வெற்றியில நம்ம கூட நிற்கிறதுக்காக மட்டும் அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்துல உங்களோட நிற்கிறதற்கு 99 பேர் நிற்பாங்க சொல்லு. ஆனா உங்க கஷ்டத்துல உங்களோட நிற்கிறதற்கு ஒருத்தர் மட்டும்தான் நிற்பாரு. ஒருத்தர் மட்டும்தான் நிற்பாரு. நீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மட்டும்தான் நிற்பார். ஆனா நம்ம நிறைய பேர் ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? இந்த 99 பேர் நம்ம கூட கஷ்டத்துல நிக்காததுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் ஏன் கேட்கல, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் போராடணும், நான் எதுக்கு நிக்கணும், எனக்கு தேவையா, எனக்கு இது அவசியமா, என் பிள்ளை தானே உன் பிள்ளையும், உனக்கும் பிள்ளை தானே அது. அப்ப எனக்கு மட்டுமா பிள்ளை, இல்லை எனக்கு மட்டுமா வீடு, இல்லை எனக்கு மட்டுமா நான் மட்டுமா? நல்லா கவனிச்சுக்குங்க, 99 பேருக்கு அந்த தரிசனம் இல்லை. 99 பேரோட ஆண்டவர் பேசல. 99 பேர் அந்த அபிஷேகத்தை வாங்கல. ஆண்டவர் உங்களை ஒருத்தரை மட்டும்தான் நம்புறாரு. உங்களை ஒருத்தரை மட்டும்தான் நம்புறாரு. நீங்க மட்டும்தான் கர்த்தருக்கு வேணும், நீங்க மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. அழைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. தான் நிற்பார்கள், அவர்கள் போராட வேண்டும். ஆனால் ஒரு நாளில் நம்முடைய நன்மையில அவர்கள் நம்மிடத்துல வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு நன்மையில நம்ம கூட வந்து நிற்கும் போது நம்ம ஏன் வந்து நிக்கிறீங்கன்னு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்கிற உரிமை நமக்கு இல்லை. அவங்கள நன்மையில நிக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? இதுதான் தலைவன், இதுதான் தலைவி. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்கணும். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த அபிஷேகம் எனக்குள்ள பொங்கி 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 வழியணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும். இன்னொன்னு, அதுக்காக நான் போராடுறதை என்ன பண்ண மாட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தாவீதை எடுத்து பாருங்க. ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டாரா?
மனசார ஏற்றுக்கொண்டாரா? நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு இப்போ என்ன ஜீரோ மாதிரி காமிக்கிறீரே. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சில இடத்துல ஹீரோ மாதிரி காமிப்பார். அதனால எல்லா இடத்துலையும் நம்மளை ஹீரோ மாதிரி காமிப்பார்னு நினைக்காதீங்க. ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு திருப்பி ஒரு 3 மாசத்துல ஜீரோ மாதிரி காமிப்பார் நம்மளை. ஆமேன். தாவீதை வந்து எல்லாருமே கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன மாதிரி அப்பா அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு காமிச்சாரா இல்லையா? ஆனா அதே நேரத்தில் கொஞ்ச நாள் தாண்டி தாவீதை தேடி பார்த்தா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியல. சவுலை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சு அந்நிய தேசத்துக்குள்ளேயும் சிங்கங்களுடைய கெபிலையும் அவர் வாழ்ந்தாராம். ஆனா ஹீரோ மாதிரி காமிச்சு கர்த்தர் ஜீரோ மாதிரி உங்களை காமிக்கிறது அப்படி நீங்க இருக்கணும்ன்றதுக்காகல்ல. உனக்கு அதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். உன்னை ஒரே மட்டா ஹீரோ மாதிரியே காமிச்சிட்டு இருந்தா அடுத்த சோதனை வரும்போது நீ வந்து தலைகாலுக்கு புரியாம நீ ஆடிடுவ. அதனால உனக்கு கீழையும் தெரியணும்னு இப்ப கத்து கொடுத்துட்டு திரும்ப அவனை என்ன பண்ணாரு தெரியுமா? திரும்ப ஹீரோவா கர்த்தர் மாத்தினார். ஆனா ஹீரோவா மாத்தும் போது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துறதற்காக தான் அனுமதிக்கிறார். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு நாள் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய இவனை போல ஒருத்தனும் 7000 5000 அவ்வளோ பெரிய. ஆனா திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது யோபு சொல்றான், முன்னாடி போனாலும் அவரு பின்னாடி கிரியை செய்தும் அவரை காணேன், நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார். நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஹீரோ மாதிரி இருந்த அந்த மனுஷன் ஆனா இப்ப ஜீரோவா மாறிட்டானா? ஆனா திரும்ப அவனை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நான் இந்த பலிபீடத்துல தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர், நான் ரொம்ப நல்லா இருந்தேன். ஒரு மேல இடத்திலிருந்து கீழே தள்ளப்படுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. அது ரொம்ப கடினமான பாதைன்னு எனக்கு தெரியும். அதை யாராலும் கடக்கவே முடியாது. அப்படியே லிமிட்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ரொம்ப ஹையா இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கி தரமட்டம் ஆகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்றுதான். ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா ஏற்றுக்கொண்டா கூட பரவாயில்ல. மறுபடியும் கர்த்தர் உங்களை பழைய மகிமைக்கு, பழைய கனத்திற்கு, பழைய உயர்விற்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். அன்றைக்கு கர்த்தர் உங்களை உட்கார வைக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவீர்கள். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், நான் தரித்திரனானதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணரே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம் இந்த காரியத்திற்காக. ஒண்ணு, ஆண்டவரே எனக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு மனப்போக்கம். இன்னொன்னு, நான் போராடக்கூடிய மனப்போக்கம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு, அப்படியே மனரம்யம், 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 அப்படியே மகிழ்ச்சி, அப்படியே சந்தோஷம். 1% கூட குறையவே இல்லை. இத்தனை நடந்தும் எந்த சந்தோஷமும் குறையல. அப்படியே மனரம்யமா, சந்தோஷமா, ஹாப்பியா, அப்படி நிம்மதியா படுத்து தூங்குற ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இல்ல, கர்த்தர் எனக்காக ஒன்று பெருசா வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும், எத்தனை பேர் என் கூட நின்னாலும் நான் போராடுவேன், நான் அதுக்காக ஜெபிப்பேன், நான் அதற்காக முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. இது ரெண்டும் உங்களுக்கு இருந்ததே ஆனால் நான் நம்புறேன் நீங்க தான் தலைவி, நீங்க தான் தலைவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே, என்ன அந்த தலைவனாய் தலைவியாய் நம்பும் ஆண்டவரே. அந்த கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, நன்றி அப்பா, என் போராட்டத்தை நான் விட்டுறக்கூடாது, நான் போராடாம இருந்துடக்கூடாது.
நான் போராடணும் ஆண்டவரே, நான் போராடணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஜெபம். நன்றி அப்பா, அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை. நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே நன்றி. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்னாலும் வெற்றி தான்ப்பா. எனக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லை. எனக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போக மாட்டேன். என்னை உற்சாகப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பாடுவோம், நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. மதில்களை தாண்டிடுவே, ஆடும் பள்ளங்களை, சதிகளை சாதிகளை முறியடி சாத்தானை ஜெயித்திடுவே. சாதிகளை முறியடி சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மேல தட்டி ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி. இப்ப சொல்லுவோம், தோல்வி தோல்வி என நான் தோற்று போவதில்லையே. தோல்வி நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. பாடம் பாடம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி இப்பொழுது போராடி ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம், போராடக்கூடிய அபிஷேகம், இந்த சூழ்நிலையை போராடக்கூடிய அபிஷேகம், இந்த பலவீனத்திலே போராடக்கூடிய அபிஷேகம். எஸ், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது பரிபூரணமாய் இறங்குவதாக, பரிபூரணமாய் இறங்குவதாக. நன்றி அப்பா. ஓ தோல்வி எனக்கில்லையே. நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா, நன்றி. சீரைச்சாலை காதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சீரைச்சாலை காதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்
தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று தோல்வி நான் தோற்று. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து சொல்லிக்கொண்டு கரங்களை தட்டி கரங்களை தட்டி நான் போராடக்கூடிய சகல பலத்தையும் எனக்கு கட்டளை இடுகிற நல்ல தேவன், நான் சோர்ந்து போகும்போது என்னை தைரியப்படுத்துகிற நல்ல தேவன், எனக்குள்ள அந்த வல்லமையை தருகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. கிடைக்கிற வரை, நடக்கிற வரை, தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கு. எல்லா ராஜாக்களும் உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ ஆண்டவரிடத்தில் போகிற நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது, ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வேதம் சொல்லுது, சுவர்புறமாய் திரும்பி. எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே நான் இப்பொழுது மரணம் அடைகிறதுக்கு நான் விரும்பலை, நான் என்னுடைய காரியத்தை இப்பவே ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் விரும்பலை, இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய வாழ்க்கையில வேணும், என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லி அனுப்பின தீர்க்கதரிசி அவ்வளவுதான். வாசல்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள திரும்ப ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இல்ல என் மகனிடத்துல போய் சொல்லு, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணினேன். அதனால இப்ப அவன் இந்த ஒரு வாரத்துக்குள்ள, இந்த வாரத்துக்குள்ள மறிக்க வேண்டியவன், ஆனா அவனுக்கு 15 வருஷத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீட்டி நான் கொடுத்தேன். தீர்க்கதரிசி வாயில சொல்லிட்டு போனதை திரும்ப ஆண்டவர் அதே தீர்க்கதரிசியினுடைய வாயிலே திரும்ப பண்றாருல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணீரோட போராடி ஜெபித்த ஒரே ஒரு காரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் நீங்க போராடி ஜெபிக்கும் போது உங்க போராட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அவர் ஆசீர்வதிக்கிற வரை, அவர் மாற்றுகிற வரை, அவர் தொடுகிற வரை உங்க போராட்டத்தை நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. நீங்க செய்கிறத செய்துட்டே இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். அந்த பலத்தை ஆண்டவர் தருவார். உங்களுடைய கண்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும், உங்களுடைய மகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். திருத்த முடியல, திருத்த முடியாது, இவங்களை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, அப்படின்னு கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நாங்கள் வேதாகம கல்லூரி நான் படித்து கொண்டிருக்கோம். வார்டனா இருக்கும்போது ஒரு பாஸ்டர் ஒரு பையனை அந்த வேதாகம கல்லூரியில் ஜாயின் பண்ணி விட்டார். அவனுடைய பெயர் டுனாமிஸ். அவர் இன்னைக்கு கண்டிப்பாக ஊழியக்காரராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். டுனாமிஸ். அந்த டுனாமிஸ் அப்படின்ற அந்த வாலிப தம்பி ஒரு பாஸ்டருடைய மகன். அப்போ பாஸ்டருடைய பையனாக இருந்ததுனால பைபிள் காலேஜில் வேற எந்த கேள்வியும் பெருசாக கேட்காம அவனை பைபிள் காலேஜில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கோ, பைபிளை பற்றி படிக்கிறதுக்கோ, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கோ ஒரு ஆசையும் விருப்பம் எதுவுமே இல்லை. பொதுவாக ஆசை இருக்கிறவங்களே பைபிள் காலேஜில் படித்து முடிச்சிட முடியாது. ஏன்னா அங்கே அது ஒரு கடினமான ஒரு பீரியட். அது நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய வேலைகளை கொடுப்பாங்க. சாப்பாடெல்லாம் நம்ம நினைக்கிறது மாதிரி இருக்காது. அதெல்லாம் அன்னைக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நல்லது அப்படின்னு தெரியுது. அவ்வளோ சீக்கிரமாக பைபிள் காலேஜில் இருந்துட முடியாது. ஆனால் அந்த பைபிள் காலேஜில் அவன்
எல்லா பிரச்சனையும் அவன் பண்ணுவான். டியூட்டி பண்ணணும்னு சொன்னால் எல்லாருமே டியூட்டி பண்ணுவாங்க, அவன் டியூட்டி பண்ண மாட்டான். எல்லாரும் பாத்ரூம் நல்லா கழுவாங்க, அவன் கழுவ மாட்டான். அப்படி யாராவது வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து பண்ணினாங்கன்னா ஒரு 2-3 டைம் பார்ப்பாங்க, அவன் கீழ்ப்படிதல் இல்லைன்னா அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நீ வந்து ஊழியம் படிக்கிறதுக்கு செட் ஆகாது அப்படின்னு. இதுதான் பாஸ்டருடைய பையனாச்சே. அவன் விருப்பம் இல்லாமல் வந்திருக்கிறதுனால அவங்க பாஸ்டர் அடிக்கடி எனக்கு, நான் அப்போ வார்டனாக இருக்கிறேன், ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் போகிற சூழ்நிலை எனக்கு தெரியுது, எல்லாரையும் ஸ்ட்ரிக்டாக நடத்தி எங்கள் பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க முடியாது, பட் வேறு வழியே இல்லை பாஸ்டர், எப்படியாவது அவனை ஒரு 3 வருஷம் நீங்கள் அவனை உட்கார வச்சு படிக்க வைங்க. அவன் இதோட இது 4வது காலேஜ் பாஸ்டர், 4வது காலேஜ் தான் நம்ம காலேஜ், 3 காலேஜில் நிற்காமல் ஓடி வந்துட்டான். இந்த காலேஜ்லையாவது எப்படியாவது அவனை சேர்த்தணும். நான் அவனுக்காக டெய்லி ஒரு நேரம் உபவாசம் விட்டு முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார் பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு. இவன் வந்து தான் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக எல்லா பிரச்சனையும் பண்ணுவான். சில ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்களோன்னு நினச்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவனை எப்படியாவது அனுப்பிவிட மாட்டாங்களா அப்படின்னு எல்லா பிரச்சனையும் பண்ணுவான். ஆனால் அமைதியான்னு தாக்கு பிடிச்சி கடைசியில் வெளியே விட மாட்டோன்னு தெரிஞ்ச உடனே நைட்டு 12 மணிக்கு பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுவர் ஏறி குதிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான். காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு எழும்பி பையனை தேடினா பையனை காணும். ஜெபத்தில் பையன் இல்லை, ரூமில் பையன் இல்லை, பாத்ரூமில் இல்லை, பேகெல்லாம் காணாமல் போயிருக்குது. அப்போ இந்த சிசிடிவிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் ஒரே பயமாயிருச்சு. அப்போ நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க பாஸ்டருக்கு. காலையில், பாஸ்டர் இந்த மாதிரி டுனாமிஸை காணோம், என்ன ஆயிட்டான்னு தெரில அப்படின்னு சொல்லி பதட்டமா, ஐயோ பாஸ்டர் அப்படியா, பேகெல்லாம் இருக்கா பாஸ்டர்? பேகெல்லாம் இல்லை. அப்போ கண்டிப்பாக அவன் வீட்டை அங்கே விட்டு வெளியே வந்திருப்பான், எங்கே போனான்னு தெரில. அப்புறம் மத்தியானம் கூப்பிட்டு சொல்கிறாரு, பாஸ்டர் இங்கே வந்துட்டான், அவன் படிக்க மாட்டேன்னு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். சரி போனதே போயிட்டு பிரச்சனை இல்லை, நமக்கு போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சே, நிம்மதி அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்தில் அந்த பாஸ்டரை வர சொல்லி அவனுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அது முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 ஆண்டுகள் தாண்டி அந்த டுனாமிஸனுடைய தகப்பனாரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் டுனாமிஸ் இப்போ எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார். பாஸ்டர் இங்கேருந்து அவன் பைபிள் காலேஜ் இங்கேருந்தும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டான், இங்கேருந்து வந்த அவன் திரும்ப எங்கே ஊழியம் செய்ய மாட்டான் அப்படின்னு நான் மனசு உடஞ்சி போயிட்டேன். அவனை திரும்ப ஊழியக்காரனா எப்படி நான் பார்ப்பேன்னு நினச்சேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்தில் கர்த்தர் அவனை தொட்டார், அவனை சந்திச்சார். அவனே வந்து எங்கிட்ட வாலண்டியராக வந்து, டாடி நான் பைபிள் காலேஜுக்கு போகிறேன், என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், 4 பைபிள் காலேஜுக்கு ஒன்றை சேர்த்து விட்டு திரும்ப வந்து இனி அந்த பைபிள் காலேஜ் எல்லாம் போக முடியாது அப்படின்னு ஈரோடில் இருக்கிற ஒரு சின்ன பைபிள் காலேஜ், அதில் ஒரு 7 பேர் தான் படிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பாஸ்டர் பையனாக இருந்து இந்த சின்ன பைபிள் காலேஜில் நீ போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதில் வேணால் சேர்த்து விடட்டுமா, அது ஒரு பைபிள் காலேஜ் தான் உனக்காக திறந்துருக்குது. உடனே அவன் சொன்னான், நம்ம பரவாயில்ல டாடி, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு அந்த ஈரோடு பைபிள் காலேஜில் அவன் 2 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு பாஸ்டர் பட்டம் வாங்கி இப்போ எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கான்னு அவர் சொன்னார் சாட்சி. ஸோ எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்போ நான் நம்புகிறேன், நம்ம போராடுகிற ஒரு போராட்டத்தை கூட ஆண்டவர் கண்டிப்பாக வெறுமையை அனுப்ப மாட்டார். பல ஆண்டுகளாய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக போராடி கொண்டே இருக்கலாம், உங்களுடைய கணவனாருக்காக போராடுகிறான், ஒரு நல்ல நிலைமைக்காக நீங்கள் போராடலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் போராடிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ வேணா சலித்து போயிருக்கலாம், போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் சலிச்சிட்டேன், நான் எப்படி போராடுறது, எனக்கு மனசே விட்டுட்டேன், என் போராட்டத்துக்கு மதிப்பே இல்லை, என் போராட்டத்துக்கு ஒரு கனமும் இல்லை. நான் போராட நிறைய பேர் என்ன நீ எதுக்கு போராடுற அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திரும்ப போராடுறதை நிறுத்திடாதீங்க. உங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார், உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய முழங்கால்கள் அவருக்கு தெரியும்,
அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் இந்த ஜெபத்திலே போராடுகிற உங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் கண்டுபிடித்து விட்டார். உன்னுடைய போராட்டத்தை நிறுத்தி விடாதவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. டுனாமிஸ் என்கிற அந்த வாலிப தம்பியை இன்று ஊழியக்காரனாய் மாற்றினது உண்மையானால் கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்திற்கும் நல்ல கரங்களை தட்டி அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. உங்கள் போராட்டத்திற்கு பலன் உண்டு. உங்கள் போராட்டத்திற்கு பலன் உண்டு. உங்களுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. நம்முடைய தேவன் அதற்கு கணக்கு கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா அந்த போராடக்கூடிய பலன், மனசை விடாம போராடக்கூடிய பலன், எல்லாத்தையும் தாங்கிட்டு போராடக்கூடிய பலனை ஆண்டவர் தான் உங்களுக்கு தரணும். அந்த ஜெபத்தில், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார்னு நான் நம்புறேன். சோர்ந்து போன நிறைய பேரை கர்த்தர் பலப்படுத்துவார்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அதை தாங்கி நீங்க முன்னேறி செல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை, நான் ஜெயிச்சிருவேன். ஆமென். அந்த பாடலை இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் பாடி, நான் மதில்களை தாண்டுவேன், கடும் பள்ளங்களை எல்லாம் நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை. எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. இப்ப சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இப்ப கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலன் தாருமாண்டு, எனக்கு ஒரு பலன் தாருமாண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என் மனதை நோகடிச்சாலும், பிசாசு என்னை பின்னுக்கு இழுத்தாலும், எனக்குள்ள நிறைய எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து கொண்டே இருந்தாலும், இந்த வாலிபர் கூட்டத்தில் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துல ஒண்ணு மட்டும் நான் உங்களிடத்துல கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு போராடுவதற்கு சிறிய பலன் அல்ல, சோர்ந்து போகிற பலன் அல்ல, அப்படியே உற்சாகமாய், அப்படியே ரொம்ப வைராக்கியத்தோடு சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஜெபம் நிறைய பேருக்கு கேட்கப்படுகிறது.
ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்துல கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற லட்சியம், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது. நான் இழந்ததை எப்படியாவது நான் பெற்றுக் கொள்ளணும். கேட்க கேட்க ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்கிற வாக்குத்தத்தம் அது எனக்கானதுதான், எனக்கானதுதான். அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய வாழ்வை நான் பார்ப்பேன், என் குடும்பத்தினுடைய கிருபையை நான் பார்ப்பேன். போராடக்கூடிய பலன் இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் கிடைக்கட்டும், கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். சோர்ந்து போய் அல்ல, பலவீனப்பட்டல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற கர்த்தர், என் பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற கர்த்தர். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். 19வது வசனத்தை வாசிக்க போறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்திற்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதில் நின்று விடுதலை பெற்றதை பிரித்தெடுத்தல் என் வாய் போல் இருப்பாய். அவர்கள் உன்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். 20வது வசனத்தை, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக வெண்கல அலங்கமாக்குகிற கர்த்தர். வெண்கல அலங்கம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிக்கும் போது நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வருது. என்ன பலன் அப்படின்னா, துக்கத்தோட நீங்க போராட மாட்டீங்க, சஞ்சலத்தோட போராட மாட்டீங்க, அழுகையோட போராட மாட்டீங்க. ஆனா எப்படி போராடுவீங்க தெரியுமா? வைராக்கியத்தோட போராடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க போராடிட்டு இருக்கலாம். சிலர் அழுதுட்டே போராடலாம், சிலர் ரொம்ப வெறுப்போட நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருவாரு. நீங்க எப்படி போராட போறீங்கன்னா, அப்படி வைராக்கியமா போராட போறீங்க. கர்த்தர் உங்களை அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போறாரு. இனி அந்த காரியம், இதுக்கு முன்னாடி நீங்க போராடினதுக்கும் இப்போ போராடுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த வல்லமையை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் தருவாரா. மனிதர்கள் ஒரு வாசலை அடைக்கும் போது நமக்காக 7 வாசல்களை நமக்காக திறக்கிறவர், நமக்கு குறித்திருக்கிறதை நமக்கு நிறைவேற்றுகிறவர், நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறவர், நம் தலைகளை நிமிர பண்ணுகிற கர்த்தர், நமக்கு ஒரு விடுதலையை தருகிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் இன்று இந்த உபவாச ஜெபத்தில் உங்களை சுகமாக்கி தான் கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு விடுதலை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்புவார். உங்களை தைரியப்படுத்தி தான் கர்த்தர் அனுப்புவார். போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் கொடுத்து தான் உங்களுக்கு அனுப்புவார். ஆமேன். இனி உங்களுடைய போராட்டம் அழுகையோடு அல்ல, இனி உங்களுடைய போராட்டம்
வைராக்கியத்தோட, நீங்க வைராக்கியத்தோட அந்த நேச வைராக்கியத்தை கர்த்தரே நமக்கு தரப்போற. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று அந்த வைராக்கியத்தோட கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் சோர்ந்து போகக்கூடாது, நாம் பலவீனம் அடையக்கூடாது. பலன் உள்ளவனுக்கு பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தால் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் ஓடினால் அவர்கள் இளைப்படைந்து போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நேச வைராக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இனி நம்முடைய போராட்டம் எதோடு அல்ல, அழுகையோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல. எப்படி நம்முடைய போராட்டம்னா வைராக்கியத்தோட ஒரு போராட்டம். ஆமென் சொல்லுங்க. என்னை ஆண்டவர் நிச்சயம் என்னை நடத்தாமல் இருப்பது இல்லை, எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தை கர்த்தர் தருவார். இனி சோர்வே இல்லாத ஒரு வைராக்கியத்தை தருவார். இனி ஜெபத்துல உட்காரும் போது நான் நம்புகிறேன் கர்த்தர் அதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் போராட வைப்பாராக. அதை சுதந்தரிக்கிற வரைக்கும் அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே எனக்கு அந்த பலன் வேண்டும், பலன் வேண்டும், அந்த பலன் வேண்டும், தைரியத்தோடு போராடக்கூடிய அந்த பலன் வேண்டும். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே, நன்றியப்பா, உங்களால் சகலத்தையும் செய்ய முடியும், உம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. எனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நான் போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் தருவார். என்னை உயர்த்துகிற வரை அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டோம், அவரை அமர்ந்திருக்க விட மாட்டோம். அவர் ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு போராடுகிறதுக்கு பலன் தந்து கொண்டே இருக்க போகிறார். நான் அதை கற்றுக்கொள்ளுகிற வரை, அது எனக்கு சரியாகிற வரை. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்திருக்கிறோம். நீர் செய்கிறது தடைபடாது என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்பொழுது உம்முடைய மகிமை இறங்கட்டும், இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ, போராடுகிறதுல யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவர் ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமையினால ஊற்றுவீராக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, மகிமையாய் இறங்குவீராக. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த சோர்வின் ஆவிகள் கடந்து போகட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் கடந்து போகட்டும். ஆமென். சோர்வுகள் பலவீனங்கள் போகட்டும். நன்றி. இப்பொழுது உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக, இடை கட்டுவீராக, இடை கட்டுவீராக. ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும், ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த பலவீனப்பட்ட பகுதி பலனாய் மாறுகிறது, பலவீனப்பட்ட சரீரம் பலனாய் மாறுகிறது. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய பலன் இப்பொழுது நிழலிடுவதாக, நிழலிடுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், 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 பெரியவர். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட்டு ஒரு புது பலனை கர்த்தர் தந்து இனி மரணம் வரைக்கும் இந்த பலன் நம்மை தொடர்வதற்கு கர்த்தர் ஒரு பலனை கட்டளை இடுவாராக.
இனி சோர்வு இல்லை, இனி பலவீனம் இல்லை. இந்த பலன் நமக்கு தொடருவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. வல்லமை உண்டு, உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பெந்தெக்கோஸ்தே நாளை போல பேரினான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளை போல பேரினான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். இப்ப சொல்லுவோம், பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே, தூய்மையே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இந்த இடமசைய, இந்த இடமசை ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல் ஆவியானவர் உன்னத பலத்தினால், பரலோக பலத்தினால் மூடும்படியாக அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு ஒவ்வொருவர் மேல் இப்பொழுது போராடக்கூடிய பலன், போராடக்கூடிய பலன். கைகள் பரிசுத்தப்படட்டும், இருதயம் பரிசுத்தப்படட்டும், சிந்தைகள் பரிசுத்தப்படட்டும். ஆவியானுடைய பலத்த செயல்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ஹல்லேலூயா. விடுதலை கிடைக்கிற வரை, அற்புதம் கிடைக்கிற வரை, அவர் உயர்த்துகிற வரை இப்பொழுது அந்த பலன், பலன், பலன். நன்றி அப்பா. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடமசை உள்ளம் நீரம் இறங்கி வாரும். இந்த இடமசை உள்ளம் நீரம், இந்த இடமசை எங்கள் உள்ளம் நீரம். கேளு, கேளு. கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுவார், ஆவியானவர் ஊற்றப்படுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கன்மலை, பலப்படுத்துகிற கன்மலை, பலப்படுத்துகிற கன்மலை, பலப்படுத்துகிற கன்மலை. எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கிற வரைக்கும் நான் அவரை அமர்ந்திருக்க விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை எல்லாரும் திறந்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அது பலருக்கு ஆண்டவர் செய்தும் நமக்கு அது ரொம்ப தடையாகி கொண்டே போகும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை
கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது, போராடி நான் அதை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் யாருக்கு கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னா, ஒரு எஜமானன். வேதம் சொல்கிறது, அவன் மனிதனை மதியாதவன். அவன் மனுஷனை என்ன பண்ண மாட்டானாமா? மதிக்க மாட்டான். ஆனா அந்த தேசத்திலே ஒரு வயதான ஒரு தாயார், அவங்க அடிக்கடி அவனுக்கு முன்னாடி நின்று அப்படியே டெய்லி நச்சிட்டே இருக்காங்களாம். எனக்கு இறக்கம் செய்யணும், எனக்கு இறக்கம் செய்யணும், எனக்கு இறக்கம் செய்யணும். ஒரு நாள் அந்த அம்மாவனுடைய தொந்தரவு தாங்க முடியாம அந்த ராஜா வேலை பார்க்குறவங்கள பார்த்து சொல்றாராமா, இந்த அம்மா அடிக்கடி நம்மளை தொந்தரவு படுத்தாதபடி இந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஆண்டவர் எழுதும்போது எழுதுகிறார், பொல்லாத அந்த ராஜா அடிக்கடி தொந்தரவு படுத்துறது நிமித்தம் அந்த அம்மாவுக்கு உதவணும்னு நினைக்கும் போது தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருப்பாரா? பொறுமையா இருப்பாரா? இருக்க மாட்டாரு அப்படின்னு பைபிள் சொல்ற. இருக்க மாட்டார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் நடக்காத உடனே, ஒரு காரியம் கைகூடி வராத உடனே அதை விட்டுறக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்லுங்களேன், யார் எதிர்த்தாலும் நீங்க போராடணும். சிலர் விரும்பாட்டா கூட நீங்க போராடணும். உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா கூட போராடணும். ஏன் அப்படின்னா, நீங்க தான் தலைவன், நீங்க தான் தலைவி. அது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை. அதற்கு அதிகாரி வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அதற்கு அதிகாரி. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதற்கு அதிகாரி யாரு தான்? நீங்க தான் அதற்கு அதிகாரி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அதிகாரி, உங்களுடைய வருமானத்துக்கு நீங்க அதிகாரி, உங்க குடும்பத்திற்கு நீங்க அதிகாரி. நீங்க அதை மறந்துடவே கூடாது. பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, கணவனார் அப்படிதான் இருப்பாங்க, மனைவி அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதற்காக நீங்க அப்படி சொல்லுங்க, இருந்துடக்கூடாது. குடும்ப ஜெபம் வீட்டில் பண்ணா, குடும்ப ஜெபம்ன்றது யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள். இதுக்கு பேர் தான் குடும்ப ஜெபம். இப்போ குடும்ப ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு தோணல. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கே இல்லை, உங்களுக்கு தான் படாத பாடுபட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்கே இல்லாத போது நான் எனக்கு சரி நான் சும்மா ஜெபம் பண்ணி படுத்துக்கிறேன் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. யார் அந்த இடத்துல இல்லாட்டாலும் தரிசனம் பெற்ற, ஆலோசனை பெற்ற, விஷன் இருக்கிற நீங்க அந்த இடத்துல முழங்கால் படியிடணும். கவனிங்க, ஆண்டவர் அவங்களை யாரையுமே தேட மாட்டார். ஆண்டவர் அவங்களை யாரையுமே தேட மாட்டார். ஆண்டவர் யாரை தான் தேடுவார்னா, உங்களை மட்டும்தான் ஆண்டவர் தேடுவார். நீ எங்க போன, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற? இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கடல், ஒரு ஹோட்டல்னு வைங்களேன். அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற யார் வேணாலும் வராம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஹோட்டல்ல நடத்துற முதலாளி அங்க வராம இருக்க, அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அவர் வந்துதான் ஆகணும், அவர் நின்றுதான் ஆகணும், அவர் பார்த்துதான் ஆகணும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க தான் அதிகாரி. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நான் அதிகாரி, என் குடும்பத்திற்கு நான் அதிகாரி, என் உயர்வுக்கு நான் அதிகாரி. சொல்லுங்க, ஆண்டவரே என்னதான் அதிகாரியா வச்சிருக்கிறீங்க? ஒரு பெரிய ஊழியத்திற்கு என்னதான் அதிகாரியா வச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க, நான் தான் அதிகாரி, நான் தான் அதிகாரி. நான் சோர்ந்து போக கூடாது, நான் பலவீனம் அடைய கூடாது, நான் உடைஞ்சு போக கூடாது, நான் துக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு பலன் வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பலன் வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே அதிசயம் நடக்க வேண்டும். என்ன நீங்க தைரியப்படுத்தணும். சொல்லுங்க, நீங்க உங்களை அப்பா 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 நாங்க நம்புறோம், எனக்கு அது வேண்டும்.
அந்த உணர்வோட நான் போறதுக்கு நான் விரும்புறேன். அந்த உணர்வோட நான் முன்னாடி செல்வதற்கு நான் விரும்புகிறேன். அந்த பலன் உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு தர முடியாது ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. ரிகதல போரஹதன. சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தாரே உன்னில் பகையானாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வலக்கரம் நம்மை தாங்க போகிறது. அவருடைய வலக்கரம் நம்மை தாங்க போகிறது. நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஓ ஹalleluya. நம்பிக்கை இல்ல நிலையானதோ விசுவாசம் குறைவான, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோட ஜெபிக்கிறேன். உம்மை தவிர வேற யாரும் இல்லை. நீர் இன்றைக்கு 2 காரியத்தை எங்களோடு பேசினீர். ஒன்று, நீ ஏற்றுக்கொள். இன்னொன்று, நீ போராடு. நீ ஏற்றுக்கொள், நீ போராடு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனரம்யத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. போராடக்கூடிய பலத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே வல்லமை எங்களுக்கு தாங்க, போராடக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாங்க. இது ரெண்டுமே இல்லாம நாங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கும் பலன் இல்லை, போராடுறதுக்கும் பலன் இல்லப்பா. இப்போ 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 இந்த ஜெபத்துல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து இதை மனரம்யமாய் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஒருத்தருடைய கரங்களை ஒருத்தர் பிடித்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 2 அபிஷேகத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு தரணும். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் தரணும். ஸ்தோத்திரம். போராடக்கூடிய பலத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு தரணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் அவங்களுக்கு வரட்டும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் வரட்டும் ஆண்டவரே. போராடக்கூடிய பலன் வரட்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஓ ஹalleluya. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வலக்கரம் தாங்குவார், கலங்காதே.
சொல்லும் எல்லாரும், எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்துல சோர்ந்து போகாம நீங்க என்ன பண்ணணும்னா போராடிட்டே இருங்க, போராடிட்டே இருங்க. ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு தருவாரு. ஆண்டவர் நீங்க போராடிட்டு இருக்கும்போது உங்களை ஆசீர்வதிக்காம நீங்க பதில் சொல்லாம கண்டிப்பா உங்களை விட்டு கர்த்தர் போக மாட்டார். யாக்கோபு போராடுறான். ஏன் ஆண்டவர் பர்மிஷன் கேட்டுதான் போகணுமா? நான் ஆண்டவர் பொழுது விடியுது, என்னை விட்டு நான் போறேன் அப்படின்றாரு. ஏன் காலை உதறி தள்ளிட்டு நான் போறேன்னு போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஆனா போராடுகிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிற ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல கேட்காம அங்க இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறார்ல. நீங்க உண்மையான போராளிகளா இருந்தா உங்க பதில நீங்க சொல்லாம ஆண்டவர் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். அதனால இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா ஏற்றுக்கொண்டு போராடணும். எப்படி போராடணுமா? துக்கத்தோட அல்ல. அப்படி நீங்க முயற்சி எடுத்துட்டே இருங்க, ஆண்டவர் கனப்படுத்த வல்லவராரு. ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்தத்தினுடைய பாடல். இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வான். ஹல்லேலூயா. கவனிங்க, உங்க தரிசனத்துல உங்க கூட யாருமே நிக்காட்டாலும் நீங்க பயப்படவே கூடாது, நீங்க கலங்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தரிசனமுள்ள தலைவன் எப்பொழுதும் தனிமையானவன் தான். தரிசனமுள்ள ஒருவன் என்றானாலும் தனிமையான. யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஆனா அவனை மட்டும் தனியா விட்டாங்க. தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அவனை மட்டும் தனியா விட்டாங்க. தானியேல் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, தானியேலை மட்டும் தனியா விட்டுட்டாங்க. அப்போ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருக்குமானால் தூர ஆட்கள் அல்ல, நம்ம கூட படுத்துட்டு இருக்கிறவங்க கூட நம்மளை எப்படிதான் இருப்பாங்கன்னா தனியா தான் விடுவாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க உயிரோடு இருக்கும்போது பேசுறாங்களோ இல்லையோ, நீங்க மரிச்சதுக்கு பிறகு நிறைய பேசுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் இன்னும் மரித்தும் அவன் பேசி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா, செத்து போனதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திற்கும் பேசுற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதுதான் தரிசனம் உள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. பாடலாமா? இந்த பாட்டை சேர்ந்து பாடி ஒரு சில ஜெப குறிப்புக்காக ஜெபித்து நம்ம இன்னைக்கு கடந்து போறோம். கடைசியாக நிறைய பேருடைய அற்புதத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். சிலர் வியாதியோட திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க, சிலர் ஆன்லைன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வியாதியோட இருக்கிறீங்க, சிலருடைய பிள்ளைகள் ரொம்ப வியாதியோட இருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் சுகப்படுத்துவாராக. அவர் பரம டாக்டர். அவரால் குணப்படுத்த முடியாத எந்த வியாதியும் கண்டிப்பா இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சு வியாதிஸ்தர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறார். தீராத வியாதிகள் குறைய போகிறது, ரத்த சம்பந்தமான வியாதிகள் குறைய போகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை, சரீரத்துல ஒரு பூரண ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிட போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எனக்குள்ளே இருக்கிற என் இயேசு என்றும் அவர் பெரியவரே, ஒரு நாள் அல்ல, அவர் என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை என் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க போறார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்கிற கர்த்தர் அவர்.
எல்லாருடைய கரங்களையும் உற்சாகமாய் தட்டி இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாததும் காரியம் செய்திடுவார், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார், எனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே, எனக்குள்ளே பாடு வல்லமை இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானதோ, எதிரானதோ சுற்றத்தாரும் பகையானதோ, வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவர் கலங்காதே, பலகரம் தாங்கும் கலங்காதே, எனக்குள்ளே கிருபை விசுவாசத்தோடு எனக்குள்ளே இயேசு சொல்லுவோம், நான் அறியாதும் எனக்கு எட்டாததும் காரியம் செய்து, நான் அறியாதும் எனக்கு எட்டாததும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம். விசுவாசிக்க விசுவாசிக்க அப்படியே நடக்கட்டும். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம், நான் அறியாததும் பெரிய காரியம் செய்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் இன்று பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஏற்றுக்கொள், போராடு, ஏற்றுக்கொள், போராடு. நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதற்காக நன்றி. அந்த பலத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ சத்துரு மின்னலை போல விடுறத நாங்க பார்க்க போறதற்காக நன்றி. தடுத்து நிற்கிற சத்துரு வெட்கப்பட்டு போகிறதற்காக நன்றி. ஒரு நாள் ஜெய கொடியை நாங்கள் நிறுத்த போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.